தாய்ப்பால் அளிப்பது தாய்க்கும் குழந்தைக்குமான பிணைப்பை பூரிப்புடன் வளர்க்கும் என்று திரைப்பட பாடலாசிரியர் யோகபாரதி தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு ஒரு வாரம் நடக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பாடலாசிரியர் யோகபாரதி தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், குழந்தைகள் நோயுற்ற பின்பு தீர்வு காண்பதை விட நோய் வரும் முன்பே தாய்ப்பால் மூலம் தடுக்கும் விழிப்புணர்வை மருத்துவர்கள் மேற்கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய இந்தியாவின் தாய்ப்பால் ஊக்குவிப்பு வலைத்தொடர் அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் மஞ்சுபாலா தாஸ், தேசிய அளவில் தாய்ப்பால் அளிக்கும் சதவீதம் 63.7 55.8 குறைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறை மருத்துவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெற்றவளும் கட்டுகிற புடவை வாசம் அதை ஒத்ததுதான் பெண்ணவளின் புதிய நேசம் அப்படின்னு அது எழுதிட்டேன். அம்மாவோட புடவை வாசம் எப்படியோ அப்படிதான் ஒரு பொண்ணோட நேசம் அப்படின்னு அது எழுதணும்னா எங்க அம்மாவுக்கு ரகசியமா அந்த பாட்டை கேட்டுட்டு 1000 இருந்தாலும் என் பையன் மாதிரி வரவே வராது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கோயில் மனித யோசை பொழுசோடு சேர்ந்து கலந்து பேச தாயின் உடல் சூட்டை மறவாத குழந்தை போல தவறனே அப்படிலாம் வரும். இது எதுக்கு திருப்பி தாயை பற்றி நம்ம திரும்ப சொல்றோம்னா, தாய் மேல இருக்கக்கூடிய பாசம் இதெல்லாம் தாண்டி அந்த சொல்லுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அம்மான்னு சொல்றதுக்கும் தாயின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம்.